ஒவ்வொரு நேர தொழுகைக்கு முன்னாடியும் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுது. இந்த பாங்கு சொல்ற அமல் எப்படி உருவாச்சு தெரியுமா? தொழுகைக்காக மக்களை ஒண்ணு கூட்டணும்னு நினைச்ச ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஆலோசனை கேட்டாங்க. சில நபி தோழர்கள் யூதர்களை போல குழல் இசைக்கலாம் அப்படின்னும், சில நபி தோழர்கள் கிறிஸ்தவர்கள் போல மணி அடிக்கலாம் அப்படின்னும் ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆலோசனைகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இது சம்பந்தமாக யோசிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரமும் கொடுத்திருந்தாங்க. அன்னைக்கு இரவு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு கனவு காண்கின்றார்கள். அவர்களுடைய கனவிலே பாங்குடைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தன்னுடைய கனவை சொல்லி தன்னுடைய கனவுல இந்தந்த வாசகங்கள் சொல்லப்பட்டுச்சு என்பதாகவும் சொன்னாங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைச்சி இந்த வார்த்தைகளை கொண்டு ஃபஜ்ருடைய பாங்கை நீங்கள் சொல்லுங்க என்பதாக சொல்லி அனுப்பினாங்க. இந்த பாங்குடைய சத்தத்தையும் இந்த பாங்கல் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளையும் கேட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓடோடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலுல்லாஹ் இதே வார்த்தைகள் என்னுடைய கனவிலும் சொல்லப்பட்டது என்பதாக சொன்னாங்க. இப்படி தான் பாங்கு சொல்லக்கூடிய முறையும் ஆரம்பிச்சது. முதலாக பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் என்ற ஒரு உயர்ந்த பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தான் கொடுத்திருந்தாங்க.